இஸ்ரேல் வந்து நேற்று ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது. இதே நேரத்தில் அமெரிக்காவும் பல்வேறு இடங்களில் தாக்குதல் நடத்தியது. இந்த 2 தாக்குதல்களுக்கும் இடையில அவங்க குறி வச்சது வந்து ஈரானின் உயர்மட்ட தலைவரான அயதுல்லா அலி காமேனி தான். அவருடைய வீடு, அந்த வீட்டில் ஒரு முக்கியமான கூட்டம் நடக்கிறது. அந்த கூட்டத்தை குறிவைத்து தான் தாக்குதல் நடத்தியதாக ஏற்கனவே இஸ்ரேல் தெரிவித்திருந்தது. இந்த தாக்குதல்ல அயதுல்லா அலி காமேனி கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ட்ரம்ப் வந்து அவருடைய சமூக ஊடகத்துல அறிவிச்சிருந்தாரு. உலகின் மிக மோசமான மனிதர் கொல்லப்பட்டு விட்டார் அப்படிங்கிறத ட்ரம்ப் தெரிவித்திருந்தாரு. இதே நேரத்துல இஸ்ரேல் நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய அந்த நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு என்ன சொன்னார்னா, அயதுல்லா அலி காமேனி உயிரோடு இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை, அவர் இறந்து விட்டதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன அப்படிங்கிற மாதிரியான தெரிவித்திருந்தார். இதற்கு வந்து அவர் கொல்லப்பட்டார் அப்படிங்கிறதுக்கு ஈரான் நாட்டை சேர்ந்த அரசு செய்தி நிறுவனங்கள் 2 செய்தி நிறுவனங்கள் மறுப்பு தெரிவித்திருந்தா, அவர் நல்லா இருக்கிறாரு, ஈரானை வழிநடத்துகிறார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் சற்று முன்னர் வந்து என்ன தகவல் வெளியாயிருக்கு அப்படின்னு கேட்டால், காமேனி கொல்லப்பட்டதை ஈரான் ஒத்துக்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி ஈரான் அரசு செய்தி நிறுவனம் ஒத்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அல் ஜசீரா அப்படிங்கிற அந்த வளைகுடா நாடுகளில் இயங்கக்கூடிய பிரபலமான செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. இதே மாதிரி காமேனி உயிரிழந்து விட்டதாக ஈரான் அரசு தொலைக்காட்சி மேற்கோள் காட்டி ராய்ட்டர் செய்தி நிறுவனமும் தெரிவித்திருக்கிறது. காமேனி மட்டுமின்றி அவரது குடும்பத்தினரும் உயிரிழந்து விட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த தாக்குதலை இஸ்ரேல் நடத்திய அந்த தாக்குதல்ல காமேனி மட்டுமின்றி காமேனியின் மகள், மருமகள், பேரக்குழந்தை என பலரும் உயிரிழந்து இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வெளியா இருக்கிறது. காமேனியின் மரணத்தை எடுத்து 40 நாட்கள் துக்கம் அனுசரிப்பதாக ஈரான் அரசு தகவல் வெளியிட்டிருக்கிறது அப்படின்னு செய்தி நிறுவனங்கள் சொல்லி இருக்கிறாங்க. ஒரு 40 நாட்கள் இருந்து துக்கம் அனுசரிக்கப்படும் அப்படிங்கிற தகவலையும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த தாக்குதல்ங்கிறது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடுத்த தாக்குதல் என்பதே காமேனியை ஆட்சியிலிருந்து அகற்றுவது, இல்ல காமேனியின் ஆட்சியை ஈரானிலிருந்து அகற்றுவதுங்கிறதா அவங்களுடைய ஒரே நோக்கமாக இருந்தது. இப்ப காமேனி கொல்லப்பட்டு விட்டதால் அந்த ஆட்சிக்கு யார் பொறுப்பேற்பார்கள் அல்லது அந்த ஆட்சி அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கறதை எல்லாம் பார்க்க வேண்டும் சொல்லி அரசியல் நோக்கர்கள் தெரிவித்திருக்கிறாங்க. இந்த தாக்குதலை தொடர்ந்து அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் ஈரான் அரசிடமிருந்து அதிகாரப்பூர்வமாக இதுவரைக்கும் வரவில்லை. இந்த நாட்டின் அதிபரான பெசஸ்கியான் இருக்கிறார். அவர் அதை வழிநடத்துவாரா, இல்ல அயதுல்லா அலி காமேனியின் மகன் இருக்கிறார், அவர் இறந்து விட்டார் அப்படிங்கிற தகவல் வரல. ஒருவேளை அவர் மகன் வழி நடத்துவாரா அப்படிங்கிற தகவல் வரவில்லை. இது அடுத்தடுத்து வரக்கூடிய நகர்வுகளில் தான் இந்த தகவல்கள் வெளியாகக்கூடும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.